எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விடுகதை போட வரல, இதை ஒரு வேறு விஷயத்து பேச வரல. இன்றைக்கி என் மனசில் தோணுன ஒரு சின்ன வருத்தத்தை மட்டும் சொல்கிறான்னு வந்தேன். அது என்னென்னா, இந்த ஒரு நானும் 3 மாதமாகவே இது இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டே இருக்கிறேன். எதை எப்போ எடுத்தாலும் வெயிட் லாஸ், வெயிட் லாஸ், வெயிட் லாஸ், வெயிட் லாஸ், வெயிட் லாஸ். யாரை பார்த்தாலும் பெரிய பெரிய ஆக்டர்லேருந்து சின்ன சின்ன ஆக்டர் வரைக்கும் இப்போது யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வளர்ந்து வந்தவங்க எல்லாருமே வெயிட் லாஸ், வெயிட் லாஸ், வெயிட் லாஸ், வெயிட் லாஸ். அந்த வீடியோ தான் போயிட்டுருக்குது. வெயிட் லாஸை பற்றி நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா அவங்க பணம் கொடுக்கவே தான் நீங்கள் வீடியோ போடுறீங்க, தப்பு இல்லை. அவங்க பணம் கொடுக்காமல் நீங்கள் வீடியோ போடுறீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த பொருளை யூஸ் பண்ண சொல்லி நீங்கள் எல்லாருக்கும் பதிவு பண்ணுறீங்க. ஒரு வீடியோ எடுத்து ஒரு இணையதளத்தில் பதிவு பண்ணுறீங்க. அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி அவங்களுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்குவீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். யாரை பார்த்தாலும் வெயிட் லாஸ், வெயிட் லாஸ், வெயிட் லாஸ். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஆக்டர்னு சொன்னல, அவங்க பேரை சொல்கிறாங்க, நல்லா புரிஞ்சு. நம்ம அறந்தாங்கி நிஷா அக்கா, நாஞ்சில் விஜய் அண்ணன், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கபாலி படத்தில் ரஜினிக்கு பொண்ணாக ஒரு பொண்ணு, உங்கள் அப்பாவன் கூப்பிடுமே சொல்லி ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வெயிட் லாஸ், வெயிட் லாஸ். ஏங்க, வெயிட் லாஸ் ஆனால் அந்த மருந்து வாங்கி சாப்பிட சொல்கிறீங்களே, அந்த மருந்தை வாங்கி இங்கே தேய்ங்க, எல்லாம் சரியாயிடும். இங்கே தேய்ங்க, சுருக்கம் வாங்கிடும். இங்கே தேய்ங்க, எல்லாம் சரியாயிடுன்றீங்களே. அப்போது அதை தேய்ச்சி எதனா ஆயிடுச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு கேரண்டி கொடுப்பீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்களாம் பெரிய பெரிய ஆக்டரு, விஜய் டிவியில் நல்லா பிரபலமாக இருக்கீங்க. 4 பேர் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள், இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள், எல்லாம் சரியாயிடும். இங்கே தேய்ங்க, இங்கே தேய்ங்க, இங்கே தேய்ங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? சொல்லுங்கள் பார்ப்போம். அவன் என்னை துண்ண வேண்டியதெல்லாம் துண்ணுட்டு இப்படி பெருத்து போய்க்கலாம். இந்த பார், இங்கே பார்த்தீங்களா எப்படி ஒரு தொப்பை எப்படி வந்துச்சு? 6 வருஷத்துக்கு முன்னாடி பாரு, நான் 6 பேக்கோட இருந்தேன். 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி தொப்பை வந்துக்குது. எதனால்? அவன் செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யணும். செய்யாமல் போனால் இப்படி தான் வந்து நிற்கும். என்ன, அதை விட்டு அவன் அந்த மருந்தை விற்கிறான், இவன் இந்த மருந்தை விற்கிறான்னு எல்லாத்தையும் வாங்கி துண்ணா அதோட மோசமாக தான் போய் நிற்கும். என்ன, எல்லாருமே வெயிட் லாஸ், வெயிட் லாஸ், வெயிட் லாஸ். நாங்கள் முதல்ல எதனால் வெயிட் போட்டிங்க நான் சொல்லட்டுமா? இதே ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வெயிட்டாக இருந்திருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. ஏன்னு கேளுங்க. காலையில் 3 கிலோமீட்டர், சாயந்தரம் 3 கிலோமீட்டர் நடந்து போயிருப்பீங்க. எங்கே? ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ நடந்து போயிருப்பீங்க. உங்களுடைய பாடி கண்ட்ரோல் அது பார்த்துன்னு இருக்கும். காலையில் 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், சாயந்தரம் 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் நடந்து போய் வந்ததால் நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்க. அதை விட்டுட்டு ஃபேமிலி லைஃப்பில் எப்போ வந்தீங்களோ அப்போத்துலேருந்து உங்கள் உடம்பு வெயிட் போட ஆரம்பிச்சிது. அதை நீங்கள் யோசனை பண்ணியிருக்கீங்களா? உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறதில்ல, ஆனால் உடம்பு வந்து போச்சுன்னு சொல்லிட்டுருக்கீங்க. அதுக்கு உங்களை ஏமாத்துறதுக்கு நிறையா குரூப்பு உள்ளே வந்துனே இருக்குது. அதில் நல்ல டிவியில் வந்தவங்க தான் இந்த கலக்க போகுது யாரில் வந்தவங்க. அறந்தாங்க நிஷா அக்கா, அவங்க ஒரு டீச்சரு, ஒரு விஜய் டிவியில் இருக்கிற பெரிய ஆக்டர் அவங்க, நாஞ்சில் விஜய் அண்ணன். அப்புறம் இன்னொருத்தர் கூட அந்த வீடியோ போட்டிருந்தார், புகழ். இந்த புகழ் பெரிய பெரிய முடி வச்சுருக்காருல்ல, நீட்டா, அந்த புகழ். கலர்ஸுக்கு வாங்க, அப்படி போங்க, இப்படி போங்க. ஏன்டா 10-5 சம்பாதிக்கிறதுக்கே அங்கே உயிர் போகுது, நீ கலர்ஸுக்கு வந்து எங்கே செலவு பண்ண சொல்கிறீங்களா? மக்களே, நான் பேசுனது எதனா தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிக்கங்க. இது என் மனசில் இருந்த ஆதங்கம். பாய். இப்பவும் சொல்கிறேன், உங்கள் உடம்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். நம்ம டெய்லி 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்தால் தான் நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அதுக்காக நீ 2 நாள் நடந்துட்டு என் உடம்பு என்கிட்ட வரலன்னா வராது. 17 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா நினச்சிப்பார். நீ பிறந்தது 17 வருஷம் ஸ்கூல் படிச்சிருப்ப, காலேஜ் படிச்சிருப்ப, டெய்லி 4 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்திருப்ப. அப்போ நீ கரெக்டாக இருந்திருப்ப. அதை விட்டுட்டு நீ எப்போ வண்டியில் போகிறதும், ஸ்கூட்டியில் போகிறதும், காரில் போகிறது ஆரம்பித்தோ அப்போதுலேருந்து உடம்பு ஊந்துச்சு. அதான் உண்மை. அதை முதல்ல புரிஞ்சுக்க, சரியா? உடம்பு ஊந்துது தான், அது அவ்வளோ சீக்கிரம் குறையாது. அது நடந்தீங்கன்னு நல்லபடியாக குடும்பத்தை பாரு. அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு வியாதி தெரியாதீங்க. பாய்.
நன்றி, வணக்கம். மக்களே, நான் தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிக்கங்க.